ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? இதை செய்யறதுமே ரொம்ப ஈஸிங்க. கம்மியான டைம்ல இதை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூங்கார் அரிசி அவல் வடை, கூடவே அதுக்கு ஒரு சட்னி தான் வந்து பார்க்க போறோம். கெட்டியான அவல் வந்து எடுத்திருக்கேன். பூங்கார் அரிசி அவல் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நீங்க சாதா அவல் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சிவப்பரிசி அவல் வந்து எடுத்துக்கலாம். தட்டை அவல் வேண்டாம். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் நீங்க வந்து ஊற வச்சீங்கன்னா உங்களுடைய அவல் வந்து நல்லா வந்து ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எதுவும் இல்லாம நீங்க கையால பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாம இருத்துட்டு இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. கையை வச்சு பிசைஞ்சிங்கனாலே இது வந்து பிசைய வந்துடும். ஒரு 30 நிமிஷம் ஊறி இருக்கிறதுனால நல்லா சாஃப்டா வந்து இருக்கும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுல வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். நீங்க வந்து கொத்தமல்லி கூட வந்து சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பச்சை மிளகா மட்டும் இல்லாம இதுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ 1 கப் வந்து அவல் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை தண்ணியா ஆயிடுச்சுன்னு நினைச்சா மட்டும் கடலை மாவும் அரிசி மாவும் 1 ஸ்பூன் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இதுல நான் குழம்பு மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டையும் பொடியா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். கடைசியா 1 ஸ்பூன் வந்து சோம்புமே வந்து சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை வந்து சேர்க்காம விட்டுறலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சு நீங்க வந்து அழுத்துறப்ப உடையாம இருந்துச்சுன்னா உங்களுடைய வடைக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தம். உடஞ்சது இல்லை வந்து தண்ணியா இருக்குன்னா நீங்க வந்து மாவு வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய வடைக்கு தேவையான எல்லா மாவுமே நான் இந்த மாதிரி பிடிச்சு வந்து வச்சுட்டேன். நீங்க இதை வந்து ஓட்ட வடை மாதிரி கூட வந்து செஞ்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுடைய அவல் வடை வந்து ரெடி ஆயிடும். பூங்கார் அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இடுப்புக்கு ரொம்பவே நல்லது, எலும்புகளுக்கு வலுத்தரும். கண்டிப்பா பூங்கார் அரிசியை நீங்க வந்து உங்களுடைய உணவுல சேர்த்துக்கோங்க. நம்ம சேனல்லே பூங்கார் அரிசி இட்லி இருக்கு, அந்த வீடியோமே பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சூப்பரான சின்ன வெங்காய சட்னி வந்து செய்யலாம். இதை நீங்க அப்படியே சாப்பிட்டாலுமே டேஸ்டா இருக்கும். ஒரு வானல்ல நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இந்த சின்ன வெங்காய சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில செய்யறப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இதை வந்து வதக்கிக்கணும். நீங்க பச்சையா அரைச்சுமே இதை செய்யலாம். அந்த மெத்தட நான் இன்னொரு வீடியோல போடுறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறோம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா புளி வந்து சேர்த்துக்கணும். புளிப்பு டேஸ்ட் இருக்கப்ப தான் இந்த சின்ன வெங்காய சட்னி இன்னுமே வந்து அருமையா இருக்கும். இதையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சு தாளிச்சிங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆயிடும். இந்த சட்னியை நீங்க இட்லி தோசை கூட வந்து தொட்டுக்கலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டன்டான ஒரு சின்ன வெங்காய சட்னி. நான் இன்னொரு விதத்துல உங்களுக்கு சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யணும்ன்ற வீடியோ வந்து போடுறேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தாளிச்சிட்டு இந்த வடை கூட ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.